தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். சூரத்தில் இந்த டைம் வந்து சில்வர் ஜரி வச்ச ஒரு சாரீ வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வர்ற ரேட்டு இங்கே நம்ம வாங்கி ஷேர் பண்ணிக்கிற ரேட்டு வந்து இந்த சாரீ வந்து 290 ருபீஸ். வெறும் 290 நம்ம மக்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது. சாரீ நான் கூட சரி இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இதுதான் சாரீ பாருங்க, சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. அதாவது இதெல்லாம் ஷைனிங் பயங்கரமா இருக்கும், காப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து நான் பெரிய ஃபோக்கஸ் லைட்டிங் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. நார்மல் லைட்டிங்ல நீங்க வெளியில உடுத்திட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுதான். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சு நான் ஹோல்சேல்ல வாங்கினது 380 ருபீஸ் ஹோல்சேல்ல வாங்கி நம்ம கிட்டத்தட்ட 500 ருபீஸ் 600 ருபீஸ் வரைக்கும் இது வெளியில கொடுக்குறாங்க. ஆனா இங்க நம்மளுக்குள்ள வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது எங்க குரூப்புக்குள்ள. நான் ஆக்சுவலா எல்லா ஆர்டருமே முடிஞ்சு எடுத்தேன். ஜஸ்ட் ஒரு 90 சாரீஸ் மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 90 சாரீஸ் வந்துச்சு. அந்த வந்த சாரீஸை இன்னைக்கு நாங்கள் பிரிச்சுக்கிற போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சு ப்ரீ புக்கிங் அந்த மாதிரி பண்ணிடுறதுனால அந்த சாரீ ஓப்பன் பண்ணி என் கையில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க நான் சூரத்தில் இருந்து அங்கே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா. ஒரு சில பேர் இன்னும் மிரல தான் செய்கிறாங்க. ஐயோ அண்ணா சூரத்தில் இருந்தால் அங்கே நிறைய ஏமாத்துறாங்களே. நான் இப்போ கூட நான் 20,000 போட்டேன். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசினேன், அவங்களும் சொன்னாங்க. பட் நான் இது வந்து நான் கையில் எடுத்து உங்கள்கிட்ட நான் எடுத்து கொடுக்குறேன். அங்கேருந்து நான் ஆர்டர் போட்டேன், அது உங்களுக்கு வந்துடும் டேரெக்டாக அப்படின்லாம் இல்லை. ஸோ இது உங்கள் கைக்கு வந்துடுது. ஸோ திஸ் சாரீ இஸ் கோயிங் டு பி 290 ருபீஸ். நீங்கள் வந்து இது தாராளமாக 500 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். ஆஃபரில் கொடுத்தா கூட 450 வரைக்கும் கொடுக்கலாங்க தாராளமாக. அது கீழெலாம் குறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த காஸ்ட். ஏன்னா உங்களுக்கும் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இன்கேஸ் எண்ட் யூசர்ஸ் யாரும் கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்கும், ஜிஎஸ்டியும் இருக்கும். அதனால வந்து அவங்க கொஞ்சம் அந்த ரேட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த சாரீஸ். எந்த சாரிக்கு இந்த ரேட்டு கொடுக்குறதுக்கு பிரச்சனை இல்லை. என் கையிலேருந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஜோ சாரீஸும் சரி, ஜோ சாரீஸும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ். ஏன்னா எனக்கு வாரணாசியில் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறனால கம்மியாக தான் கொடுக்குறாங்க. மொத்தமாக வாங்கி கொடுக்குறேன்னா எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு ரேட் கட்டாது. அவராக தறியில் ஓட்டி கொடுக்குறனால கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இப்போ ஜோ சாரியும் முடிச்சிட்டாரு. அடுத்ததா வந்து கோரா ஆர்கான்சா சில்க்னு சொல்லிட்டு ஒரு சாரி. அந்த சாரியும் செம்ம ட்ரெண்டிங்கா அடுத்து அதுதான் சூப்பரா போகும் பாருங்க. அந்த சாரீஸும் நான் ஆர்டர் போட்டேன். அந்த சாரி இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல கிடைக்கும். அந்த சாரி நான் இங்க வாங்கி கொடுக்குறது வந்து 1400 ருபீஸ். பட் ஆன்லைன் ரேட்டா அதே கோரா நீங்களா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கோரா ஆர்கான்சா சில்க் சாரி நான் சொல்ற சாரி 3000 ருபீஸ் கண்டிப்பா அது ஆன்லைன் ப்ரைஸிங். பட் நம்ம வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது 1400 ருபீஸ். 1400 நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு வர்ற ரேட்டு 1200 ருபீஸ். ஸோ அந்த 1002க்கு மேலே நம்ம ஜிஎஸ்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து நான் இந்த ரேட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அதை விற்கணும்னு சொன்னால் கூட நான் ஆன்லைனில் அதை ஷேர் பண்ணுறது அதையுமே கீழே உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த சாரீஸ் வந்து ஐம் கோயிங் டு செல் லைக் 1600 ருபீஸ். 1600 ரூபாய்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அது என்னால் அனுப்பிச்சு வைக்க முடியும். ஸோ இதுதான் அந்த சில்வர் ஜரி. இது எடுத்தாலும் நம்ம அப்படியே ஒரு கட்டா செட்டாக தான் அப்படி எடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த செட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 பீசஸ். ஆனால் செம்மையா இருக்கு, உண்மையிலேயே செம்மையா இருக்கு. அதாவது சாரீ ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேல் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சாரீஸ்ல அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரீஸ் ஏதோ வாங்குவேன், பக்கத்துல லோக்கல்ல வாங்கி கொடுப்பேன், விற்பேன். மிஞ்சி போனா பூனம் சாரியும் அந்த டர்க்கி சாரியும் பிரேப் சாரி சொல்லுவேன், அதுதான் வாங்கி விற்போம். பட் அதுக்கப்புறமா ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரேட்டு கூடின சாரீஸ்லாம் இருக்கு பாருங்க. அந்த வாரணாசியா இருக்கட்டும், அந்த சில்க் சாரீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சாரீஸா இருக்கட்டும், காப்பர் ஜரியா இருக்கட்டும், சில்வர் ஜரியா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஆசை வருது. அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரீஸ், செம்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ லேடிஸ் வந்து சும்மா இருப்பாங்களா என்ன? ஸோ அதுதான் வந்து பயங்கர டிசைன்ஸ் போட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கலெக்ஷன். இந்த மாதிரி 8 நான் ஆர்டர் போட்டது நான் உங்களுக்கு சொன்னாப்புல ஒரு 90 பீசஸ் வரைக்கும் நான் ஆர்டர் போட்டேன். நான் சொன்னது லைட்டிங் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஷைனிங் இதுதான். அதுக்காக வந்து அந்த காப்பர் கம்பி மாதிரியே இருக்கும், பயங்கர ஷைனிங்கா இருக்கும், இதா இருக்கும்லாம் கிடையாது. இது அந்த த்ரெட்டு தான் அந்த ஷைனிங்கோடய இருக்கும். பட் இது சில்வர் ஜரி தான், இது சில்வர் தான் இது. இதோட ரேட்டு 290 ருபீஸ் நம்மகிட்ட வரும். ஸோ 290 வாங்கினீங்கன்னா உங்களோட ஷிப்பிங் கூட ஒரு 10 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். 450 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் செம்மையாக சூப்பராக விற்கலாம். ஆனால் மார்க்கெட் ரேட்டு இது உங்களுக்கு கடையில் வந்து கண்டிப்பாக 600 ருபீஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. நீங்களே ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 380 ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் போட்டேன். அது போக இன்னைக்கு அந்த ஜோ சாரீஸ், அந்த அனிதா அம்பானி சாரி, நயன்தாரா சாரீஸ் எல்லாம் வாரணாசி இன்னைக்கு எனக்கு கை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாரீஸும் என் கைக்கு வந்தாலும் அதை பற்றியும் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் சொல்லிட்டே இருக்கேன். பட் டிக்கெட் வந்து இன்னைக்கு தான் நான் புக் பண்ண போகிறேன். கல்கட்டா இந்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக சாந்திபூர் மார்க்கெட் போகிறேன். சாந்திபூர் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து வாரணாசி போகிறேன். ஸோ 2 வீடியோஸும் லைவாக உங்களுக்கு போடுவேன்.
அங்கேருந்து நீங்கள் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற போகிறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக நான் கான்டாக்ட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, செம்மையாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் நம்பி.